நியூஸ் தமிழ் கழுகு. சென்னையை சேர்ந்த அமைச்சருக்கும் வட சென்னையை சேர்ந்த தமிழறிஞர் புகழ் பாடும் தொகுதி எம்எல்ஏவுக்கும் மேடையிலேயே முட்டிக்கிச்சான். வட சென்னையில தமிழறிஞர் புகழ்பாடும் சட்டமன்ற தொகுதியில முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள், மேயர், எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பல பேரும் கலந்துக்கிட்டாங்க. இதுல சென்னையை சேர்ந்த ஒரு அமைச்சருக்கும் தொகுதியோட எம்எல்ஏவுக்கும் சுமூகமான உறவு இல்லாதது பொதுக்கூட்ட மேடையிலேயே வெட்ட வெளிச்சமாச்சு. பொதுக்கூட்டத்துல சிறப்பு அழைப்பாளர்கள் அமைச்சர்களுக்கு சால்வை, புத்தகங்கள் பரிசளிக்கிறது வழக்கம். ஆனா அமைச்சருக்கு எம்எல்ஏ தரப்பிலிருந்து பரிசும் இல்ல, பொன்னாடியும் இல்லையா. அமைச்சர் பக்கம் குறைந்தபட்சமா எம்எல்ஏ முகத்தை கூட திருப்பலையா. ஏற்கனவே எம்எல்ஏவை அரசு நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிடாம அமைச்சர் புறக்கணிச்சப்ப பிரச்சனை பெருசாகி அறிவாலய கதவை தட்ட தலைமை தலையிட்டு பிரச்சனையை முடிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நிகழ்ச்சிகளுக்கு எம்எல்ஏவை அழைக்க மேடையிலேயே முட்டல் மோதல் தொடருதான். 2026 அந்த எம்எல்ஏவுக்கு சீட்டு கிடைக்கிறது சந்தேகம்தான்னு வடசென்னை உடன்பிறப்புகள் வெட்டு கட்டாத குறையா அடிச்சு சொல்றாங்களாம். ராமநாதபுரத்துல திமுக அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டணி வச்சதால டென்ஷன் ஆகுறாங்களாம் ரத்தத்தின் ரத்தங்களும் உடன்பிறப்புகளும். ராமநாதபுரம் மாவட்டத்துல திமுக மாவட்ட செயலாளரா காதர் பாட்ஷா முத்துராமலிங்கமும் அதிமுக மாவட்ட செயலாளரா முனியசாமியும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் எதிர்த்து அரசியல் செய்யறது இல்லையா. மாறாக அதிமுகவினர் ஒப்பந்தங்கள் வாங்க முனியசாமி மூலமா அணுகுனா காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்துக்கிட்ட வேலை ஆகும்னு ஒரு பேச்சும் பரவி வருது. கடந்த முறை முதுகுளத்தூர் தொகுதியில களமிறங்கின அதிமுக மாவட்ட செயலாளரோட மனைவி கீர்த்திகா முனியசாமி தோல்வியை தழுவினாங்க. அதனால இந்த முறை ராமநாதபுரத்துல திருவாடானை தொகுதியை கேட்டு வாங்குற எண்ணத்துல இருக்கா முனியசாமி தரப்பு. காரணம், காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தலைமை கிட்ட பேசி அந்த தொகுதியை கூட்டணிக்கு கொடுக்க திட்டமிட்டு இருக்காராம். அதே போல ராமநாதபுரம் தொகுதியை புரி வச்சிருக்கிற காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்துக்கு உதவுற விதமா முனியசாமி அந்த தொகுதியில களமிறங்க நினைச்ச முன்னாள் அமைச்சர் மணிகண்டனுக்கு சீட்டு கிடைக்காம இருக்க என்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அதை செய்யறாராம். மாவட்டங்களே தேர்தல் வியூகங்களை கையில் எடுத்துட்டா அறிவாலயமும் எம்ஜிஆர் மாளிகையும் எடுக்கிற முடிவுகள் எடுபடுமாங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க. நெல்லையில மாவட்ட ஆட்சித் தலைவரை தர்ம சங்கடத்துக்கு ஆளாகிற மாதிரி நடந்துக்கிறாரா கோட்டையில அதிகாரம் பொருந்திய ஹெட்மாஸ்டர் ஒருத்தர். திருநெல்வேலி மாவட்ட கலெக்டரை வேலை செய்ய விடாமலையும் தங்களுக்கு சாதகமா செயல்பட சொல்லியும் கலெக்டர் ஆபீஸ்லயே வந்து உட்கார்ந்து அடம் பிடிக்கிறாராம் கோட்டையில அதிகாரமிக்க உள்ளூர் ஹெட்மாஸ்டர் தரப்பு. மாவட்டத்தில் உள்ள சுமார் 40 குவாரிகள் நீதிமன்றத்தால உத்தரவிடப்பட்டு மூடப்பட்ட நிலையில அதுல 19 குவாரிகளை திறக்க சட்டத்துல உள்ள ஓட்டையை பயன்படுத்துங்கன்னு கலெக்டருக்கு பிரஷர் போடுறாங்களாம் ஹெட்மாஸ்டர் தரப்பு. ஏற்கனவே குவாரி விவகாரத்துல பல மாவட்ட ஆட்சியர்கள் நீதிமன்ற கண்டனங்களுக்கு உள்ளாகி அல்லாடிக்கிட்டு இருக்கிற சூழல்ல திரும்பவும் நீதிமன்ற உத்தரவு மீறி குவாரியை திறக்கிறது சட்டப்பூர்வமானது இல்லைன்னு கலெக்டர் தரப்புல தெளிவா சொல்லப்பட்டுச்சான். திரும்பவும் சட்டத்துல ஓட்டை இருக்கான்னு பாருங்க அப்படிங்கிற தொடர் பிரஷரை கோட்டை பிரமுகர் கொடுக்கிறாராம். தாமிரபரணி பாதுகாப்பு, மாவட்டத்தோட சுற்றுச்சூழல் மேம்பாடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிற கலெக்டர் இதுவரைக்கும் அசைஞ்சு கொடுக்கலையா. தைலாபுரம் தோட்டத்து மாம்பழம் அறிவாலயத்துக்கு ஆதரவா கனி ஆரம்பிச்சிருக்கா. பாமகவுல அப்பா மகன் பிரச்சனை உச்சத்தை எட்டி இருக்கிற நிலையில மருத்துவர் ராமதாசுக்கு திமுக மேல இருக்கிற காதல் வெளிப்படையாவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பாமகவுல பிரச்சனையை ஏற்படுத்த திமுக முயற்சிக்குதுன்னு அன்புமணி பேசினதுக்கு முதல் ஆளா வந்து இதுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னாரு மருத்துவர் ராமதாஸ். அதே மாதிரி கலைஞர் முதல்வரா இருந்தப்ப ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க சொன்னதே நான் தான், இதை இப்ப முதல்வர் பார்த்தா கூட சொல்லி பேசுவேன்னு ராமதாஸ் சொன்னதும் பாமக இடம்பெறும் கூட்டணியில இடம்பெற மாட்டேன்னு சொன்ன திருமா மருத்துவர் ராமதாஸுக்கு ஆதரவா பேசுறதும் அதுக்கு ராமதாஸ் திருமாவை குறிப்பிட்டு நன்றி சொல்றதும் தைலாபுரத்து மாம்பழம் அறிவாலய பக்கமா கனிய சமைச்சைகள்னே இதுன்னு சொல்றாங்க விஷயம் தெரிஞ்சவங்க.
நியூஸ் தமிழ் கழுகு.